சின்ன வயசுல இருந்து உங்கள சீரியல்ல பார்த்துட்டு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் சின்ன பிள்ளையா தாங்க இருந்தேன். நான் அப்ப இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் இவ்ளோ ரீச் போகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. Okay. நான் பண்ண எல்லா சீரியலும் மறந்து போய் நான் வெளியில போனாலே என்ன பங்கஜ மாமி ஆக்சுவலி வருத்தமா தான் இருக்கு எனக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல சூப்பரா இருந்தது. டக்குன்னு நம்ம ட்ராக் இல்லாம அஜித் சாரோட விஜய் சாரோட எல்லாமே நான் பண்ணிட்டே வந்தேன். சரியான பணக்கார திமிரு. ஷார்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு செம்மையா வைப்பாங்க. அப்படி பெரிய கார்ல அப்படியே தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டா காட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு என்னங்க. நான் முதல்லயே ஏங்க நீங்க என்ன கேட்கணும்னு தோணல உங்களுக்கு. ரீப்ளேஸ் வரும்போது தான் எனக்கு என்ன ஞாபகம் வருதா உங்களுக்கு? அது எங்க கோ ஆர்டிஸ்டுக்குள்ள நடக்கும் தான். அது நடக்காம எப்படியுமே இருக்க வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டேன். அம்மா கேரக்டர்லாம் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சேன். மனசே அம்மா மாதிரி தெரியல நீங்க அப்படிங்கிறீங்க. அப்ப ஏன் அம்மா கேரக்டர் கூப்பிடுறீங்க? ஸ்வீட்டான குக்கீஸ் ஆனா சுகர் இல்ல, அதுதான் ட்ரூ ஸ்நாக்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே மேம். ரொம்ப வருஷமா சீரியல்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கிறீங்க. எப்படி மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டைன் பண்றது ஒண்ணும் இல்ல. அது காட்ஸ் கிஃப்ட் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு நம்ம ஃபுட் டயட், ஓகே நம்ம செய்யற வேலைகள், ஓகே சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஏதாச்சும் உறுதல கொடுக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து உங்களை சீரியல்ல பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இதை சொல்லும்போது பாக்குறவங்க எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ ரொம்ப வயசாயிட்ட மாதிரி. இல்ல அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வருமா? என்னடா நமக்கு அவ்வளவு வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமா? ஆமா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் சின்ன பிள்ளையா தாங்க இருந்தேன். நான் அப்ப இருந்து நடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஓகே ஆனா பழகிடுச்சு, கேட்டு அது. ஓகே. எப்பயுமே ஒரு 2 சீரியல் 3 சீரியல் கையில வச்சுட்டே இருக்கிறீங்க. எப்படி லீட் பண்ணி கொண்டு போறீங்க நீங்க அடுத்தடுத்து கன்சிஸ்டன்டா வைக்கிறது அப்படின்றது? திருப்பியா கடவுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒண்ணு போயிட்டு இருக்கும். சோ அது அப்படியே போயிட்டு அது முடிய போகுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்னொரு ஆஃபர் ஏதோ ஒரு வகையில கடவுள் இந்தாமா அடுத்து உனக்குன்னு கொடுத்துடுறாரு. சோ நம்ம அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே டிராவலே போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப கரண்டா ஜீ தமிழ் ஐலி போயிட்டு இருக்கு, சன் டிவில வினோதினி ஆமா, போயிட்டு இருக்கு. ம். உங்களுக்கு ஐலி பத்தி இனிஷியலா பேசி முடிச்சலாம். நம்ம ஜீ தமிழ்ல டாப்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சீரியல். அப்படி உங்களுக்கு எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு அந்த சீரியல்? இல்ல, நான் நெகட்டிவ் வந்து இப்போ ரீசெண்டா தான் ஆமா. கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அதோட தொடர்ச்சியா ஐலிலையும் வந்துட்டு நெகட்டிவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ நெகட்டிவ் பண்றதுனால இப்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. இல்ல எதனால அந்த happy? ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இவ்ளோ வருஷமா இருக்கீங்க நீங்களா, இவ்ளோ வருஷமா நான் தான் அழுதுகிட்டு இருந்தேன். நானே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். லைக் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் எல்லாமே பாசிட்டிவ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி பாசிட்டிவா பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பண்ண முடியாது. பாசிட்டிவ் கேரக்டர் நல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது, நல்லா மேக்கப் பண்ணிக்க முடியாது. அண்ட் பெருசா பர்ஃபார்மன்ஸும் ஒண்ணுமே இருக்காது. எது திட்டினாலும் என்ன பண்ணாலும் இப்படி அமைதியா கேட்டுட்டு சரிங்க, ஓகேங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஒரு வேரியேஷனே இல்லாம எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்னடா இது ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம், எப்போ நம்ம வேற எது நம்மளால முடியும்னு எப்படி காட்டுறது அப்படின்னு ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் நெகட்டிவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு அது செட் ஆகாது, உங்க ஃபேஸ்க்கு அது சூட் ஆகாது. நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க இல்லையா நம்ம இண்டஸ்ட்ரியில, அவங்களுமே வந்து இல்லைங்க அது உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகாது, உங்களுக்கு அது நல்லா இருக்காது, வராது இத்தனை வருஷமா அப்படின்னு பாசிட்டிவ்ல பார்த்துட்டு சொல்லி எனக்கு ஒருவேளை நமக்கு வராதோ அப்படின்னு நினைச்சு. இல்ல எனக்கு வரும், நான் பண்ணணும். பிகாஸ் நான் அந்த டைம்ல 1-2 பண்ணியிருக்கேன். பட் நிறைய பாசிட்டிவ் தான். அது ஒரு 10 பாசிட்டிவ்னா நல்ல ஒரே ஒரு சீரியல்ல அங்க நெகட்டிவ் பண்ணிருப்பேன். விஜய் டிவில பண்ணும்போது அவளும் நானும்னு ஒண்ணு பண்ணேன். அண்ட் கலர்ஸ் பண்ணும்போது வேலும்னாச்சு. ஆமா. ஸோ அங்க மாதிரி அத்திப்பூத்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கேன். ஸோ என்னால அது முடியும், நான் பண்ணுவேன். ஃபேஸ் வந்து லுக் வைஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நிறைய பேர் உலகத்துல அப்படிதான் இருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு இருந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டா இப்பதான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி வந்துட்டே இருக்கு. ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒரு நெகட்டிவ் கேரக்டரை பாசிட்டிவா பாத்துக்கிறீங்க அப்படிதானே? ஆமா. ஓகே அப்போ இருந்துச்சு. நான் ஹீரோயினா பண்ண ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் தான் பண்ணணும். ஓகே. அப்ப நிறைய நெகட்டிவ் வந்துச்சு எனக்கு. அப்ப லூசு மாதிரி நோ சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோயின் முடிஞ்சு நம்ம அக்கா அண்ணி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நெகட்டிவ் பண்ணணும்னு ஆசைப்படும் போது அது வரல. ஐலில வர வில்லி கேரக்டருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்? எவ்வளவு திட்டுறாங்க? இல்ல இப்பதான் ஏத்துக்கிட்டாங்கல்ல. வேலையே இவங்களுக்கு இல்ல, சும்மா அந்த புள்ளைய டார்ச்சர் பண்றது வேலை. சோ அந்த மாதிரி என்ன திட்டினாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர் வந்து
பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, அது ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஜெயிச்சாச்சு அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க கண்ணெதிரே தோன்றினால் அதெல்லாம் வெள்ளி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, அப்ப மக்கள் கிட்ட இருந்து எப்படியான ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருந்துச்சு? ஆடியன்ஸே நான் எங்கேயாவது ஷாப்பிங் போனா, ஏன் நீங்க அது பண்றீங்க? நீங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணாதீங்க. எங்களுக்கு பிடிக்கல. நீங்க அந்த மாதிரி அப்படிலாம் பேசியிருக்காங்க என்கிட்ட வந்து. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் அந்த சீரியல் ஓகே, பண்ண ஓகே. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக, செமையா பண்றீங்க நீங்க அந்த கேரக்டர். ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி மாத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஐலி டீம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாரி அப்படின்னு சொல்லலாம். நெறைய ரீல்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே ஆமா, இருக்கிறீங்க ஆமா, உங்க கூட. என்ன விஷயம்னாலும் ஜாலியா எப்பயுமே எஸ், செட்டில் இருக்கிறீங்க. எஸ், எஸ். டீம் பத்தி எவ்வளவு ஜாலியான டீம். ஐலி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜாலியா இருப்போம். ஜீவா ரவி சார் அவரு ரொம்ப நல்லா பேசுற டைப். அண்ட் வித்யா வந்துட்டு நான் ஆல்ரெடி வள்ளியில. வள்ளியில இருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு 6 to 7 இயர்ஸ் நாங்க அப்பயே ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம். சோ அவங்கள நல்லா தெரியும். மத்தவங்களெல்லாம் இப்பதான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் நமக்கு ஆர்டிஸ்ட் ஒன்ஸ் போய் ஒரு நாள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் நல்லா பழகிடுவேன். ஓகே. சோ புதுசா வந்திருக்காங்க, இவங்க ரொம்ப பழைய ஆளு அப்படியெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல. ஓகே. யாரா இருந்தாலும் நீ ஆர்டிஸ்ட் நடிக்க வந்துட்டியா, வா நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒண்ணா ஹாப்பியா இருப்போம். ஏன்னா நம்ம வீட்ல இருந்து காலையில அங்க ஒன்ஸ் போனோம்னா ஒரு 7:30, 8க்கு லொகேஷன் போறோம். நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்களோட தான் ஃபுல் டே நம்ம ஆமா. ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம அட்மாஸ்பியர் வந்து ஜாலியா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் அப்படி ஜாலியா ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு, பண்ணிட்டு. ஆமா அதான் டைம் பாஸ்ல. ஓகே. சோ ஹாப்பியா எல்லாரும் ஒண்ணா அப்படியே பிளான் பண்ணிட்டு இருப்போம். இந்த கேப் கிடைச்சா நம்ம இந்த ரீல போய் பண்ணிட்டு ரீல் வந்துரும். ட்ரெண்ட்ல இருக்கு. எஸ், ஆமா. ஓகே. சோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகே. வித்யாக்கு உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? வள்ளியில ரொம்ப வருஷமா நீங்க டிராவல் பண்ணிட்டு ஆமா, இருக்கீங்க. ஆமா. இப்ப திரும்ப கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது. இல்ல அப்ப இருந்தே எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங். அதுல வந்து அண்ணி, ஆ. அந்த சீரியல் அண்ணி அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. என் தம்பியோட வைஃப். சோ எப்பவுமே அவன் அண்ணின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப கூட வந்து அக்காவோ அதெல்லாம் இல்ல. அண்ணி அண்ணின்னுவாங்க. மத்தவங்களும் என்னது அண்ணியா? ஏன்னா இன்னொரு கேரக்டர் வந்து அவங்கள அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க அண்ணின்னு என்ன கூப்பிட்டோம்னா இவங்க யார கூப்பிடுறாங்க அப்படின்னு பாப்பாங்க. டைரக்டர் இருந்து எல்லாருமே. சார் நாங்க அப்போ ஒரு 7 வருஷம் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு நான் பழகிட்டேன். நான் எனக்கு அதை மாத்த முடியல அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அதே பாண்டிங்கோட அழகா போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனா ஐலில உங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஓவர் மெச்சூரான கேரக்டரா தெரியுது. என் ஏஜ் விட கொஞ்சம் மெச்சூரான ஆமா. கேரக்டரா தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஏதாச்சும் விஷயங்கள் பேசுனீங்களா நீங்க டீம் கிட்ட? இல்ல. டீம் கிட்ட எல்லாம் பேசலாம். அவங்க தான் என்கிட்ட இன்னும் நீங்க மெச்சூர்டா காட்டுங்கங்கறாங்க. எனக்கு என்ன ஆக்சுவலி சொன்னா நேத்து கூட ஃபோன் வந்துச்சு. நீங்க இனிமே வருமா அந்த எபிசோடு? ஏதோ ஒரு பிளாக் சாரி கட்டியிருந்தீங்க. ஓகே. நீங்க பார்த்தா மாமியார் மாதிரியே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டா காட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்படின்னு இவனை என்னங்க பண்றது? எனக்கு நிஜமா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒயிட் போடலாமான்னு கேக்குறாங்க. ஐயோ நான் ஒயிட்ட மட்டும் போட்டுருவேன். அது இன்னும் என்ன சொல்றது, ஒரு மாதிரி டிராமா எல்லாம் இருக்கும். சரி. அந்த மாதிரி ஃபீல் வந்துரும். அது ஒரு ரியாலிட்டியாவே இருக்காது அப்படின்னா சரி ஏதாவது பண்ணலாம் இருங்க யோசிக்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணும்போது பழைய கேரக்டர் மாதிரி நம்ம பண்ணுவோமா அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். அவங்க அதோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடி இருக்கும் இல்லையா? அப்ப என்ன தாட் இருந்துச்சு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கால் இல்ல வரும்போது? எனக்கு எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அது நான் பண்ணணும்னு நான் இருக்கு. பண்ணிருவேன். ஆமா. நான் தான் அது பண்ணணும்னு இருக்கு. சோ கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. சோ எது வந்தாலும் அந்த கேரக்டர் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்ட்டா பண்ணிருவோங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. சோ அதனால அத பத்திலாம் நான் பெருசா யோசிக்கவே இல்ல. நான் இதுல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஒரு சீரியல்ல ரீப்ளேஸ்க்கு தான் போனேன். ஆனா என்ன எனக்கு தோணும்னா, முதல்லயே ஏங்க நீங்க என்ன கேட்கணும்னு தோணல உங்களுக்கு? ரீப்ளேஸ் வரும்போது தான் எனக்கு என்ன ஞாபகம் வருதா உங்களுக்கு? அப்படின்னுவேன். சோ அப்ப எனக்கு தோணும், ஓகே இந்த கேரக்டர் நம்ம தான் பண்ணோம்னு இருக்கு. கொஞ்சம் லேட்டா இருந்திருக்கு போல அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு, சோ அப்பதான் எனக்கு தோணும். யார் எப்படி போனாலும் அந்த கேரக்டர் நான் பண்ணோன்றதா அது என்கிட்ட வரும். ஓகே. ஓகே. வினோதினி போயிட்டு இருக்கு. அந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? சின்னதா கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. அது வந்து அதுவும் செம்ம நெகட்டிவ். லைக் இது செல்வநாயகி வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் அப்படின்னா, அது வந்து என்ன சொல்றது? சரியான பணக்கார திமிரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் காட்டுற ஒரு திமிரு. ஷார்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு செம்மையா வைப்பாங்க. அப்படியே பெரிய கார்ல அப்படியே டோர் பில்டப்பா? ஆமா. அப்படியே டோர திறந்து விட்டு அப்படி கால தூக்கி நீலாம்பரி ஸ்டைல்லலாம் இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பர்வா போயிட்டு இருந்தது. என்னோட ஒரு 6 மந்த்ஸ் தொடர்ந்து வந்துச்சு. அந்த ஹீரோயினோட தங்கச்சி, அந்த ஹீரோட தங்கச்சி இருக்கும். ஸோ அத கல்யாணம் பண்றது, நிச்சயம் பண்றது, என் பையன் லவ் பண்ணுவான். லைக் அது ஒரு நிச்சயதார்த்தம் வரைக்கும் அது சூப்பர்வா கொண்டு போனாங்க. நிச்சயார்த்தம் நின்னு போச்சு. எங்க ட்ராக்கும் நின்னு போச்சு. சோ மேபி திரும்ப அது அந்த கேரக்டர் திருப்பி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அவங்களோட பிரச்சனைகள்லாம் முடிஞ்சோனே இந்த பிரச்சனைக்கு வருவாங்களா, அப்ப திருப்பி வருவேன். ஓகே. ஆக்சுவலி வருத்தமா தான் இருக்கு எனக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல சூப்பர்வா இருந்தது. அப்படி ஒரு நல்லா இருக்கிற ஒரு சீரியல்ல வந்து டக்குன்னு நம்ம ட்ராக் இல்லாம
பட் நம்ம அது யாரையும் ப்ளேம் பண்ணி சொல்லவும் முடியாது. சேனல்ல அண்ட் அவங்களோட ஸ்டோரி இருக்கும். மெயினா ஹீரோ ஹீரோயின் பேஸ் பண்ணதான் சீரியல்ல. ஸோ அதனால வருத்தம் இருக்கும். பட் இருந்தாலும் யாரையும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே. அது அப்படியே போயிட்டு எப்ப அகைன் அதேதான். எப்ப எனக்கு திருப்பி வரணும்னு இருக்கோ அப்ப வரும். அவ்வளவுதான். மகாநதியில சின்ன கேமியோ பண்ணியிருந்தீங்க. கேமியோ சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுல கேமியோ சூஸ் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு, மாமி கேரக்டர்ன்னு சொன்னாங்க ஆ. என்கிட்ட. எனக்கு அந்த ஸ்லாங் வந்து பேசி நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆ. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு பண்ணணும் போது அந்த ஸ்லாங்ல பேசணும். ஆக்சுவலா சாரி கூட அப்படிதான் கட்டணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது சில விஷயங்கள்னால அது பண்ண முடியல. நீங்க நார்மலாவே சாரி எல்லாம் போட்டுக்கலாம். பட் ஸ்லாங் மட்டும் அந்த ஸ்லாங் பேசி நடிக்கணும். அது கேமியோ தான் அப்படின்னாங்க. ஓகே, நல்லா போயிட்டு இருக்க சீரியல். அந்த டாப் டிஆர்பி. எஸ், அந்த கம்பெனி முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கல்யாணம் முதல் காதல் வரை அதுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனி தெரிஞ்ச டீம் தான். பிரவீன் சாரும் ஆல்ரெடி தெரியும். சரி கேட்குறாங்க, டிஃப்ரெண்டா இருக்கும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ண ஆரம்பிச்சேன் தான். ஆனா நான் இவ்ளோ ரீச் போகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே. நான் பண்ண எல்லா சீரியலும் மறந்து போய் நான் வெளியில போனாலே என்ன பங்கஜ மாமி, பங்கஜ மாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது நிஜமா நான் மாமி மாதிரி ஆயிட்டேன் கொஞ்ச நாள் நானு. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா ரீச் போச்சு. எவ்ளோ மீம்ஸ் விஜய்க்கும் ஆ. எனக்கும் போட்டு பயங்கர மீம்ஸ் போட்டாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் பண்ணாலும் ஃபுல்ஃபில் ஆச்சு மனசு. அப்பாடா! ஒரு நல்ல விஷயத்த நல்ல கேரக்டர் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஹாப்பி. ஓகே. ஆனா உங்களுக்கு எந்த தாட்டுமே இல்லையா? நம்ம கேமியோ இந்த சீரியல்ல பண்ணா அடுத்தடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க நம்மள. இந்த மாரி ரீப்ளேஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு டாக் இருக்கு. திரும்ப அந்த மாரி கேமியோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும் அப்படின்ற மாரியான யோசனை உங்களுக்கு வந்துச்சா? சத்தியமா வரல. ஏன்னா சூஸ் பண்ண போறது நான் தானே. ஓகே. வர்றது என்ன வேணா வரலாம். அது எனக்கு ஓகேவா? நான் பண்ணலாமா? வேணாமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. மேபி மறுபடியும் அந்த மாரியான கேமியோவே வந்தாலும் கூட, அந்த கேரக்டர் எனக்கு புடிச்சா நான் பண்ணுவேன். சோசியல் மீடியா பத்தி நெறைய பேர் பாசிட்டிவா சொன்னாலும் சில நெகட்டிவ்ஸ்மே சொல்லிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. என்னன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ம். அதனால நெறைய பேருக்கு வாய்ப்பு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதுக்குன்னு இருக்கிற ப்ரொஃபஷனலா இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வாய்ப்பு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 2மே இருக்குதான். ஓகே. நீங்க சொல்ற மாரி நெறைய நியூ கம்மர்ஸ் வந்து இப்பல்லாம் ஏதாவதுனாலே அவங்களுக்கு எவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லைக் எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு. இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நெறைய சூஸ் பண்றாங்க தான். ஓகே. வரவங்க வாங்க. அது எல்லாருமே நிலைச்சிருக்காங்களான்னு கேட்டா எனக்கு அது டவுட் தான். ஓகே. ஸோ அவங்களே வர்றவங்களே வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியாம திருப்பி போயிடுவாங்க. ஓகே. பட் அப்ப இருந்தவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இருக்காங்க. இப்ப என்ன மாரி எத்தன பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிறவங்க, இப்போ வர்றவங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் பாதி பேருக்கு மேல இருக்கிறதில்ல. ஓகே. அஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட்டா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குமா? ஏன்னா, இத்தன வருஷம் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க ப்ரொஃபஷனல் ட்ரெயின் ஆயிட்டு இத்தன சீரியல்ஸ் பண்ணிட்டு படிப்படியா ஒரு கேரக்டரா புடிச்சு முன்னேறி வந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு நீங்க வாய்ப்பு மறுக்கப்படுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் பத்தி நீங்க ஏதாச்சும் ஒரு டாபிக்கா டிஸ்கஷனா பண்ணி இருந்திருக்கிறீங்களா? அது எங்க கோ ஆர்டிஸ்ட்டுக்குள்ள நடக்கும் தான். அது நடக்காம எப்படியுமே இருக்க வாய்ப்பே இல்ல. அண்ட் நியூ கமர்ஸ்ன்னு இல்லாம அதர் லாங்குவேஜஸ் வராங்க. அதுக்குமே ஒரு இது இருக்கும் தான். பட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும், ஆர்க்யூ பண்ணாலுமே வந்து எதுவுமே நம்ம கையில இல்ல. ஓகே. ஸோ சேனல்ல இப்ப இன்னைக்கு எல்லாமே சேனல் தான் ஆயிடுச்சு. ஸோ சேனல், அந்த புரொடக்ஷன், அந்த டைரக்ஷன், அந்த டீம் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் டிசைட் பண்றாங்க. அதுல போய் நம்ம உள்ள போய் நீ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு நோ ரைட்ஸ். ஏன்னா காசு போடுறவங்க அவங்க, காசு குடுக்குறவங்க அவங்க. ஸோ நம்ம நமக்குள்ள கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரியாலிட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் கேட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ வெல்கம், யார் வரீங்களோ வாங்க. இங்க நாங்க இருக்கோம். எங்களுக்கும் கொஞ்சம் வேலை குடுங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. கங்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு. Thank you, கண்ணெதிரே thank you. தோன்றினாலுக்கு சிறந்த Thank வில்லி you. அப்படின்ற ஒரு எஸ். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ஸ்டேட் அவார்ட் வாங்குன அந்த மொமெண்ட். வார்த்தைகளே இல்ல ஃபர்ஸ்ட் அத கேள்விப்பட்டதும். இன்னொன்னு வந்துட்டு நிஜமா தானா? இல்ல யாராவது நம்மள வந்து பிராங்க் பண்றாங்க. சும்மா பிராங்க் பண்றாங்க. அப்படி எல்லாமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வீட்ல எல்லாம் சொல்லும்போது என் டாட்டர்லாமா சும்மா ஏதாவது பிராங்க் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா அவங்கள. விடுங்க வேற வேலைய அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் வந்து அளவே இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய நம்ம சொன்ன மாரி நடிச்சிட்டு இருக்கோம். ஒரு வாட்டியும் நம்ம சேனல் அவார்ட்ஸ் எல்லாம் வரும்போது நாமினி வருவேன். ஆ. நாமினிஸ் வந்து அப்படி கிட்ட போயிட்டு ஆனா அவார்டு கையில கிடைக்காது. சும்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அப்பலாம் வருத்தமா இருக்கும். நம்ம எவ்ளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நமக்கு அவார்டு கிடைக்கல? இப்ப வந்து பிள்ளைங்க இந்த போன வருஷம் தான் வந்திருக்கு. இந்த வருஷம் கையில ஏதோ அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ அது அதுக்குமே ஒரு டிஸ்கஷன் போகும். ஓகே. எங்க கோ Co-artist. ஆர்டிஸ்டுக்குள்ள அதுவுமே போகும். என்னப்பா இது இப்ப வந்தாங்க, அவங்க வாங்கிட்டாங்க. நம்மலாம் என்ன பண்றோம்? எதுக்கு இருக்கோம் நம்மலாம்? ஏன் நமக்கெல்லாம் குடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற இருக்கும் தான். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆர்டிஸ்ட்னாலே என்னதான் நம்ம நடிச்சாலும் அந்த அவார்டு வாங்குற அந்த மொமெண்ட் வந்து அது ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது எதுவுமே நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்டேட் அவார்டுன்னும் போது ஓகே இதுக்காக தான் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்காரு அந்த கடவுள. மத்த எல்லா அவார்ட்ஸை விட வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய அவார்டே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 2 நாளைக்கு என்னால அப்படியே அப்படியே ஹாப்பியிலே மிதந்துட்டு இருந்தேன் நான். இந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு? ஏன்னா சீரியல் அதாவது வில்லி பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த செட்டப் வராது எஸ் அப்படின்னு எஸ் சொல்லிட்டு எஸ் இருந்தாங்க. எஸ் ஆனா எஸ். அதுல நான் ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற ஆமா. அந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு பர்சனலா அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு? ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் நிறைய எனக்கு அந்த சொன்ன ஃபேஸ் எல்லாம் தெரியும்ல. உங்களுக்கு செட் ஆகாதுங்க. உங்களுக்கு பாசிட்டிவான ஃபேஸ் உங்களுக்கு செட்டே ஆகாதுன்னு சொன்னேன். அந்த முகங்கள்லாம் இருக்கும்ல, எல்லாம் என் முன்னாடி இப்படியே வந்துட்டு போச்சு. எல்லாரும் நம்ம நேர்ல போய் அவங்க கிட்ட கேட்க முடியாது. சொல்லவும் முடியாது நம்மள தப்பா இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் கிட்ட வந்து நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்கல்ல பாருங்க நான் வாங்கிட்டேன். வில்லியே நடிச்சு ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிற அந்த மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு அது. அப்படி அவங்க கிட்ட எல்லாம் சொல்ற மாதிரி நான் என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஓகே. ஆக்சுவலா அஞ்சலியில சைல்டு ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் மாண்பு மிகு மாணவன், ஆசை அப்படின்ற மாதிரி நிறைய சில படங்கள்ல சில கேரக்டர்ஸ் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. இவ்வளவு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாமே ஒரு முக்கியமான ஆக்டர்ஸோட முக்கியமான டைரக்ஷன்ல நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அது ஒரு மொமெண்டம் உங்களுக்கு புஷ் பண்ணி கொடுக்கும் தானே? அடுத்தடுத்து சினிமால வாய்ப்பு தேடுறதுக்கு ஒரு மொமெண்டம் புஷ் பண்ணி கொடுக்கும் தானே? அது நடக்காதது என்னாச்சு? எதனால? இல்ல நிறைய இப்போ அஜித் சாரோட, விஜய் சாரோட எல்லாமே நான் பண்ணிட்டே வந்தேன். ஆனா ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு நச்சுன்னு ஒரு கேரக்டர் எனக்கு கரெக்ட்டா அமையலையோ அப்படிங்கிற ஃபீல் அப்போ இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி அது போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஏவிஎம்னா நிம்மதி உங்கள் சாய்ஸ் எஸ்பிஎம் அங்கிளோட டைரக்ஷன்ல. ஸோ எஸ்பிஎம் அங்கிள் டைரக்ஷன்ல அந்த இது கிடைச்ச உடனே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது மெயின் ஹீரோயின் நானும் விஜய் ஆதிராஜ் வரும். வந்து ஒரு அந்த கதையில ஹீரோ ஹீரோயின் நான் வந்து தான். ஓகே. அப்படி வந்து அது பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு திருப்தியா ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டே வந்திருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஆனா ஒரு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது சீரியல்ல வந்து அந்த சீரியல் பண்ணவுடனே அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஃபுல் நம்ம தான். நம்ம மேல தான் ஃபுல் கதையும் இருக்கு. நம்ம தான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என் மனசுக்கு. அந்த ஏஜுக்கு இதுதான் நல்லா இருக்கு. அது எனக்கு வேண்டாம். அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் சீரியல்ஸே வந்து நம்ம ஏவிஎம்ல பெண்ணின் கதை, நம்ம விகடன்ல வந்து கோலங்கள் பண்ணேன். ஆனந்தம் நான் பண்ணேன். அப்படியே அடுத்து சீரியல் வரவுமே வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்து ஓகே இது நமக்கு நல்லா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு இது போதும். அது வேண்டாம். அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. அது அப்படியே விட்டுட்டேன். படமே ஓகே. வேண்டாம் அப்படி ஆனா சொல்லிட்டு. சுத்தி இருக்கிறவங்கலாம் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்களே, என்னப்பா சீரியல் இருந்தாலும் சினிமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அங்கதான் நம்ம நடிக்கணும். அதான பெரிய ரீச் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா. அப்போ உங்களுக்குள்ள உங்களோட தாட் என்னவா இருக்கும்? இல்ல அது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெறைய ஆஃபர்ஸும் அப்ப நெறைய வந்துச்சு. அந்த வேண்டாம் அப்படின்னு நெனச்சப்போ தான் நெறைய நமக்கு வரும்ல. ஸோ அந்த மாரி நெறைய வந்தது. அந்த டைம்ல ஹீரோயினாவும் ஒரு படம் நான் பண்ணேன்னா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஆனா ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்போலாம் சின்ன படங்கள்லாம் அவ்வளோ டக்குன்னு இப்போலாம் டக்கு டக்குன்னு எல்லாமே ரிலீஸ் ஆயிடுது. அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ அதுவுமே எனக்கு ரிலீஸ் ரிலீஸ் ஆகல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு அது வேண்டாம். எனக்கு இது போதும். நான் இங்க ஹாப்பியா இருக்கேங்கிற ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக வரும்போது என்ன ஆச்சுன்னா, இங்க ஒரு நல்ல பேர் இருக்கு. ஓகே. சீரியல்ல கவிதா அப்படின்னா ஒரு நல்ல நேம் இருக்கு. ஸோ பட் இப்ப போய் நான் படங்கள் பண்ணா, ஒரு 10 நாள் நான் ஷூட் பண்ணா கூட, நெறைய சீன் நடிச்சாலும் கூட, ஃபைனல் அவுட்புட்ல நான் இருப்பேனா? அவ்ளோ சீன்ஸ் அங்க வருமா? நமக்கு தெரியாது. ஏன்னா எடிட்டிங்னு ஒரு விஷயம் அங்க நடக்கும்போது, எடிட் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதர் போர்ஷன் தான். ஹீரோ, ஹீரோயின் மெயின் அதுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு நான் படத்துல 2டே சீன் தான் இருக்கேன். 2டே சீன் தான் வரீங்க படத்துல. அதுக்கா 10 நாள் எங்க சீரியல விட்டு ஷூட்டிங்க்கு போனீங்க அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது யாரும். அப்படிங்கிற மைண்ட் செட் வந்ததுனாலே நான் டோட்டலா வேண்டான்னு விட்டுட்டேன். ஓகே. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே எஸ்பிஎம் சார் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிம்மதி உங்கள் சாய்ஸ்ல நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நீங்க ஆமா, பண்ணிட்டு ஆமா. இருந்தீங்கல்ல. அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு இனிஷியலா உங்களுக்கு? இல்ல எனக்கு அது ஞாபகமே இல்ல. ஏன்னா நான் சொன்னேன் அம்மா தான் எல்லாமே கூட்டு போவாங்க. நம்ம வானா, போனா போவோம். நடினா நடிப்போம். வானா வந்துருவோம். லைக் அப்படிதான். நான் ஆல்மோஸ்ட் ஒரு என்னோட டீனேஜர்லாம் தாண்டின வரைக்குமே அம்மா தான். அம்மா என்ன சொன்னாலும் ஓகே. அம்மா இங்க போலாம்னா போலாம். அம்மா முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போலாம்னா வீட்டுக்கு போலாம். லைக் அப்படிதான் நான் இருந்திருக்கேன். பட் மேபி நான் ஏவிஎம்ல வந்து 2, 3 சீரியல் பண்ணியிருக்கேன். ஓகே. பெண்ணின் கதை, ம். அப்புறம் சொர்க்கம். ஓகே. மேபி அதெல்லாம் அவங்க என்னோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப என்ன எனக்கு ஒரு 18ஓ 19ஓ இருந்திருப்பேன் நானு. ஓகே. அவ்வளோதான் இருந்திருக்கும் ஏஜ். ஓகே. பட் நிஜமா இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. ஓகே. கேட்கற மாட்டேன். இந்த சீரியலுக்கு அப்புறம் ஆனந்தம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு ஆமா. அப்படின்னே சொல்லலாம். ம். இப்போ வரைக்கும் அதுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்பயும் Yes. அதோட ஃபுட்டேஜ் தேடி பார்க்குற ஆடியன்ஸ் இருக்க ஆமா, தான் செய்றாங்க ஆமா, அப்படின்னே ஆமா. சொல்லலாம். அந்த சீரியல் வாய்ப்பு எப்படி வந்துச்சு? அது உங்களை எப்படி ஷேப் அப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய மெகா சீரியல் அப்படின்னு சொல்லலாம் அத. ரொம்ப வருஷம் ஆமா, ஆமா, டெலிகாஸ்ட் ஆன ஆமா, ஒரு சீரியல். ஆமா.
அந்த சீரியல் உங்களை எப்படி ஷேப் அப் பண்ணுச்சு? அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் சண்டை போட்டேன். நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அத. பட் அதுக்கப்புறம் அது ஒன்ஸ் நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் செம்ம ரீச் ஆச்சு. ஸோ அந்த ரீச் ஆகி மக்கள் வந்து அ ரோஹிணி, ரோஹிணின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச பேச ஸோ மக்களுக்கு அது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா, அந்த கேரக்டர் நம்ம இன்னும் இப்படிலாம் நடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் பாசிட்டிவா எனக்கு இது லுக் வைஸ்ல இருந்து, பேசுற விதத்துல இருந்து, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, ஸோ மக்களுக்கு அப்படி பிடிக்கணும் என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து அத பேச கேட்க 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 வந்து அந்த எல்லாமே வந்து பயங்கரமா அது என்ன சொல்றது? ஒரு டோன் பண்ணி என்ன அப்படியே மாத்தி அப்படியே ரொம்ப நல்லா அந்த மாதிரி பண்ணி அது பண்ண கேரக்டர் தான் அது. ஸோ செம்ம ரீச். என் பேரே அப்ப யாரும் கவிதானே தெரியாது யாருக்கும். ரோஹிணி தான் தெரியும். ஓகே. இன்னும் கூட நெறைய பேருக்கு ரோஹிணின்னு தான் தெரியும். "நீங்க அதுல ரோஹிணி தானே?" அப்படின்னுவாங்க. இப்ப வந்து ஆமாங்க. கேக்குறாங்களா உங்ககிட்ட? நாங்க ஆனந்தம் பார்த்திருக்கிறோம். நீங்க தானே அந்த ஆமா. ரோஹிணி அப்படின்ற மாதிரி. இப்பவும் கேட்கறாங்க. இப்பவுமே நம்ம இந்த ஊர் சைடுலாம் ஆ. கொஞ்சம் போனோம்னா, அங்கலாம் அந்த ஆனந்தம் தான். ஆனந்தம் ரோஹிணி தான் இன்னைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது செம ரீச். ஓகே. உங்களுக்கு இந்த அட்வைஸ் யாராச்சும் குடுத்துருக்காங்களா? இப்ப கவிதான்ற பேர் எடுத்தோம்னா, சீரியல்லே நெறைய பேர் வச்சிருந்திருப்பாங்க. யூனிக்கா மீடியா இண்டஸ்ட்ரியில வராங்கன்னா, யூனிக்கா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும். அந்த பேர் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது. ரிப்பீட் ஆகக்கூடாது. கன்ஃப்யூஷன் வந்துரும் அப்டின்ற ஒரு பாயிண்ட். அந்த மாரி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? பேர் மாத்திக்கோங்க நீங்க அப்டின்ற மாதிரி. அது சினிமால ஸ்டார்ட் பண்ணப்போ சினிமால சொன்னாங்க. ஏன்னா அங்க கவிதான்னு ஒரு ஆ. ஆர்டிஸ்ட் அம்மா கேரக்டர் அவங்க இருந்ததுனால, அப்போ அந்த டைம்ல என்னென்னவோ பேர்லாம் மாத்தி பார்த்தாங்க. நமக்கு எதுவும் செட் ஆகல. என்ன மேகான்னு மாத்துனாங்க, அக்ஷயான்னு மாத்துனாங்க. ஆனா ஃபைனலா எந்த நேமும் செட் ஆகல. என்னோட பேர் தான் எனக்கு செட் ஆச்சு. சீரியல் பொறுத்தவரைல அந்த பாயிண்ட் சொன்னாங்களா? சீரியல்ல எனக்கு எதுவும் அப்படி வரல. ஏன்னா சீரியல்ல அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் கவிதான்னு இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ என்னோட பேர் எஸ் கவிதா அப்படின்னா, அது நான் தான் அப்படிங்கிற மாரி தான் ரெஜிஸ்டர் இருந்துச்சு. ஆயிடுச்சு. ஆமா. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க லீட் கேரக்டர் அதாவது முக்கியமான கதாபாத்திரங்கள நீங்க நடிச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. கொஞ்சம் வருஷம் அப்டியே போக போக துணை கதாபாத்திரங்கள், டயர் 2 செட் ஆஃப் ம். கேரக்டர்ஸ் அப்டின்ற ஒரு பாயிண்ட் சொல்லும்போது, உங்களுக்கு அந்த தருணத்துல அக்செப்டிங் பாயிண்ட் அப்டின்றது எப்படி இருந்துச்சு? நான் இத்தன நாள் இவ்ளோ இது பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் பண்ண வேண்டியது கிடையாது அப்டின்ற ஒரு பாயிண்ட் உங்கள தடுத்துச்சா அப்ப? ஆமா. நெறைய அது எல்லாருக்குமே அது தோணும் இல்லையா? இருக்குதான். இருக்க தான் செய்யும் இல்லையா? சோ அதுவும் இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே நம்ம நெறைய பண்ண பண்ண ரொம்ப வயசாயிடுச்சுங்கிற மாரி தான். ரொம்ப வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு. சோ இனிமே இந்த கேரக்டர்ஸ் தான் அப்டின்னும்போது நமக்கு தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு வயசு ஆகல அப்டின்னா. ஆனா என்னன்னா, நான் சொன்ன மாரி 18லயே வந்து நிம்மதி உங்கள் சாய்ஸ்ல அது பெரிய பொண்ணா தெரியணும், ஹீரோயின் அப்படிங்கிறதுனால நல்ல காட்டன் சாரி, ஒரு போன் விக் வச்சு நல்லா நீட்டமா ஜட போட்டு, பெரிய பொட்டு வச்சு, லைக் அப்பவே நான் ஒரு 23, 24 மாரி தெரிஞ்சிருக்கேன். ஸோ அந்த 6 வருஷம் 6 வயசு அங்கேயே எனக்கு பெரியவங்களா காமிச்சு, அந்த 6 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் பெருசாவே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே நமக்கு இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நமக்கு அப்படின்னும்போது ஓகே ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கேரக்டர்லாம் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சேன். மனசே ஒத்துக்கல. வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா இப்பயும் அந்த ஆதங்கம் இருக்கா? நான் இப்ப கூட அதெல்லாம் பண்ணேன். ஆமா. இப்ப கூட என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அம்மா மாரி தெரியல நீங்க அப்படிங்கிறீங்க. அப்ப ஏன் அம்மா கேரக்டர் கூப்பிடுறீங்க? அண்ணி கேரக்டர் கூப்பிடலாம்ல? அது கூப்பிட மாட்டீங்க. அம்மாவ தான் கூப்பிடுவீங்க. ஆனா நீங்க அம்மா மாரியே இல்ல, அக்கா மாரி இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. பட் அது ஒண்ணும் பண்ண நீங்க முடியாது. இப்ப வேலுநாச்சி தான் உங்களுக்கு வில்லியா ஒரு சீரியல்ல ஒரு தொடக்கம் அப்டின்னே சொல்லலாம் இல்லையா? ம், ம். இந்த தருணத்துல சித்ரா எவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்க? கோ ஆர்டிஸ்ட் கூட. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஏன்னா, அவ்ளோ ஒரு போல்டு அவங்க. நான்லாம் சுத்தமா போல்டே இல்ல. நான் எங்க அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்த ஆளு. ஸோ சித்ரா மாரி ஒரு பெர்சன் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா, ஃபுல் டே லாங் லொகேஷன் வேற. ஃபுல் வில்லேஜ் இதுதான். ஸோ லாங் லொகேஷன். காலைல ஷூட்டிங் வந்து ஃபுல் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு, நைட் அவங்களே காரு டிராவல் பண்ணி வேற ஏதோ ஒரு ஊருக்கு ஈவென்ட்டுக்கு போறேன் அப்படி போறேன்க்கா அப்படின்னுவாங்க. முடிச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் டே ஃபுல்லா முடிச்சு திருப்பி அவங்களே டிரைவ் பண்ணிட்டு திருப்பி ஷூட்டிங்க்கு வருவாங்க. எப்படி சித்ரா முடியுது உன்னால? அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். இல்ல, இல்ல நம்ம பண்ணணும். நம்மால எல்லாம் முடியும். அப்படி பேசுவாங்க அவங்க. அவங்கள சித்ராவெல்லாம் பார்த்துட்டு, ச்சே! எவ்ளோ ஒரு போல்டு. நம்மலாம் வேஸ்ட் இல்ல. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணும். அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த கேள்விப்பட்டப்போ எனக்கு பேச்சே இல்லாத மாதிரி ஆயிட்டேன் நானு. ஏன்னா அவ்ளோ ஒரு போல்டு. நெறைய இடத்துல வந்து அந்த போல்டு தான் பிரச்சனையா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஏன்னா, அப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அவ்ளோ தைரியமான பொண்ணு, அந்த தைரியமா அந்த முடிவு எடுத்துருச்சு போல இருக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம். உங்க பொண்ணு பத்தி பேசியே ஆகணும். அவங்க கூட சேர்ந்து நீங்க நெறைய ரீல்ஸ் போட்டிருக்கிறீங்க. ஆமா. எப்படியான ஒரு கம்பானியன்ஸ் அப்டின்னு சொல்லலாம்? அவ உங்களுக்கு. பொண்ணுங்கிறத விட ஃப்ரெண்டு. அதான் கம்பானியன் அப்டின்ட்டு. ஆமா. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். நாங்க பேசிக்கிறதுமே சரி, ஒரு அம்மா, பொண்ணு லைக் எங்க கான்வர்சேஷன் அப்படியே இருக்காது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், லைக் அந்த மாரி தான் நான் அவட்ட பேசுவேன். ஸோ அதனால ஒரு ஜாலியா "ஏய் இந்த ரீல் பண்ணலாம், அந்த ரீல் பண்ணலாம்"
அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ ரீல் பண்ணுவோம். ஓகே. அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம் உங்க நடிப்பை பார்த்துட்டு? நான் நடிக்கிற எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன். என்னங்க அம்மா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாசத்துக்காக பார்க்க மாட்டாங்க. சீரியலே பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்கெல்லாம் இந்த இப்ப டீனேஜ் பசங்க அந்த வெப் சீரிஸ் இங்கிலீஷ்ல அதுல வருது, கொரியன்ல வருது, அங்க வருது, அலைக்கா அப்படிதான் போவாங்களே தவிர அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே. ஓகே மேம். ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில் கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸ்வீட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ ட்ரூ ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. சுகர் ஃப்ரீ, கில்ட் ஃப்ரீயான சூப்பர் டேஸ்ட் ட்ரூ ஸ்நாக்ஸ் அமேசான், பிளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் போன்ற வெப்சைட்டுகளிலும் கிடைக்கும். மேலும் உங்கள் அருகில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டிலும் வாங்கிக் கொள்ளலாம்.